வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்களில் சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய காலத்திற்கு பிறகு நம்முடைய இந்தியாவை ஐரோப்பியர்கள் ஆக்கிரமித்து அதன் மூலமாக இந்தியா முழுமையிலும் வணிகம் செய்வதற்காக வந்த அந்த வீணர்கள் நம்முடைய பலவீனங்களை புரிந்து தன்னுடைய குறுக்கு புத்தியினால் இந்த நாட்டையே கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து வந்தார்கள். அந்த காலகட்டத்திலே பாண்டிய மண்டலம் என்று அழைக்கப்படக்கூடிய பாண்டிய மண்டலமாக அதில் இருந்த ஒரு பகுதியில் எட்டயபுரம் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட இன்று தூத்துக்குடி மாவட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதியில் கட்டாளங்குளம் என்கின்ற சிற்றூரிலே பிறந்து அந்த பாளையத்தினுடைய மன்னராக இருந்தவர்தான் காலம் சென்ற வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள். பாளையத்துக்காரர்கள் எல்லாம் சிறிய குறுநில மன்னர்கள் போல செயல்பட்ட காலகட்டத்திலேயே 1710 பிறந்த அவர் 1759 தன்னுடைய இன்னுயிரை இந்த பாரத மண்ணிற்காக ஈன்றார் என்பது உண்மையிலேயே மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். எதற்காக அவர் உயிரிழந்தார்? சுகபோகங்களுக்காகவா? இல்லை. இந்த பாரத மண்ணில் தமிழகத்தின் ஒரு பிடி மண்ணை கூட இனி ஆங்கிலேயன் ஆளக்கூடாது என்கின்ற அந்த உத்வேகத்திலே அவர் முதல் சுதந்திர போராட்ட வீரனாக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டார். அதென்ன முதல் சுதந்திர போராட்ட வீரன் என்று அடித்து திரித்து கூறுகிறீர்களே என்று உங்கள் மனதிலே ஒரு கேள்வி எழலாம். இந்தியாவிலே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது குறிக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முத்துக்கோன் வாழ்ந்த காலகட்டத்திலேயே இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக முதலில் விடுதலை போரை துவக்கிய மாவீரன் வீரன் அழகுமுத்துக்கோன் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் சுதந்திர போராட்டத்திற்கு ஆவணங்கள் தயாராவதற்கு முன்பே இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தது ஒரு பெருமை என்றாலும் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் குடி ஒருவன் அந்த சுதந்திர போராட்டத்திற்கு முதல் விடுதலை வீரனாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது இந்த தமிழக மண்ணிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் என்று இன்று அழைக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ள கட்டாளங்குளம் என்னும் அந்த சிற்றூரில் இருந்து. இந்த மன்னனுக்கு நம்முடைய பாரத அரசு 2005ஆம் வருடத்திலே தபால் தலை வெளியிட்டு சிறப்பு சேர்த்திருக்கிறது. மற்றும் இந்த வீரனுக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் மாண்புமிகு தமிழக முதல்வராக மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் சிங்கார சென்னையிலே எழும்பூர் ரயில் நிலையம் அருகில் ஆள் உயர பிரம்மாண்டமான சிலை நிறுவப்பட்டு அவர் தன்னுடைய கரங்களாலேயே திறந்து வைத்து அந்த நிகழ்வினை பெருமைப்படுத்தி இருக்கிறார். அவர் ஆட்சி செய்த காலகட்டத்திலேயே வீரன் அழகுமுத்துக்கோன் போக்குவரத்து கழகம் என்று புதுக்கோட்டையிலே தலைமையாக வைத்து ஒரு போக்குவரத்து கழகம் கூட செயல்பட்டிருந்தது. இத்தகைய பெருமைகளை ஓடிய அந்த வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு நாளை 11/7/2025 காலை அவருடைய குரு பூஜையிலே நாம் எல்லாம் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் வீரவேல் என்கின்ற அந்த வீர சொற்களுக்கு உயிர் தந்த அந்த மாவீரனுடைய நிகழ்வை போற்றுவோம் என்று இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.